முதலியார்பேட்டையில் கணவரை பிரிந்து வாழும் பெண் தனது கள்ள காதலனை தகராறு காரணமாக கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே போலீஸ் சந்து பகுதியைச் சேர்ந்தவர் ரவிக்குமார், வயது 40, திருமணமாகாதவர், டூர் பேக்கேஜ் ஏற்பாடு செய்யும் வேலை செய்து வந்தார். கடந்த 21ஆம் தேதி இரவு குடித்துவிட்டு வீட்டில் தூங்கியவர் மறுநாள் காலை 9 மணி ஆகியும் எழுந்திருக்கவில்லை. உறவினர்கள் சென்று பார்த்த பொழுது கதவு தாழ்பால் போடாமல் இருந்தது. உள்ளே சென்று பார்த்த பொழுது ரவிக்குமார் பேச்சு மூச்சு நிலை கிடந்துள்ளார். தண்ணீர் தெளித்தும் எழுந்திருக்கவில்லை. அதன் பிறகே அவர் இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து அவரது அண்ணன் ராஜி, வயது 45, முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதிக குடிபோதையிலோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினோ இறந்திருக்கலாம் என புகாரில் தெரிய வந்திருந்தார். இதையடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதகாமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூறு ஆய்வில் மேற்படி ரவிக்குமார் கழுத்து நெருக்கப்பட்டு தாக்கப்பட்டு கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையில் எஸ்ஐக்கள் அலாவுதீன், ஜெயபிரகாஷ் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. சம்பவ இடத்தை தடயவியல் துறையினர் கைரேகை நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். சம்பவத்தன்று இறந்த நபருடன் தொடர்பில் உடனிருந்த நபர்களை கண்டறிந்து விசாரித்து அவர்களின் கைபேசி தொடர்பினை ஆய்வு செய்தனர். இதில் இறந்து போன ரவிக்குமார் முதலியார்பேட்டை பகுதியில் கணவரை பிரிந்து வாழும் விஜயலட்சுமி, வயது 30 என்பவருடன் கடந்த 3 ஆண்டுகளாக பழக்கம் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை பிடித்து கிடுமிடி விசாரித்ததில் ரவிக்குமாரை கழுத்தை நெறித்து கொன்றது தெரிய வந்தது. ரவிக்குமார் தனது வீட்டின் பாகத்தை வேறொருவருக்கு விற்றுவிட்டு அதே இடத்தில் வாடகைக்கு தனியாக வசித்து வந்துள்ளார். இதற்கிடையே கணவரை பிரிந்து வாழும் விஜயலட்சுமியுடன் பழக்கம் ஏற்பட்டு 3 ஆண்டுகளாக தொடர்பில் இருந்து வந்துள்ளார். பணம் கொடுத்தால் தனது விற்ற இடத்தை மீட்டு உனது பெயருக்கு எழுதி வைப்பதாக விஜயலட்சுமியிடம் ரவிக்குமார் உறுதி கூறியுள்ளார். இதை நம்பிய விஜயலட்சுமி நகைகளை விற்று பணத்தை அவரிடம் கொடுத்துள்ளார். சம்பவத்தன்று 21ஆம் தேதி இரவு ரவிக்குமாருடன் விஜயலட்சுமி தனிமையில் இருந்த பொழுது வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. உனது பெயருக்கு வீட்டை எழுதி தர மாட்டேன் என ரவிக்குமார் கூறியுள்ளார். அப்படி என்றால் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு விஜயலட்சுமி கூறியுள்ளார். இதனால் அவர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம், தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது விஜயலட்சுமியை கையால் அடித்து கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விஜயலட்சுமி போதையில் இருந்த ரவிக்குமாரை சராமரி தாக்கி புடவையால் கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளார். பின்னர் தனது நண்பர்களான முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சேது என்கிற செய்தியாள், வயது 27, சின்னேலத்தைச் சேர்ந்த ராஜா, வயது 37 ஆகியோரை வரவழைத்துள்ளனர். அவர்களிடம் ரவிக்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் தூக்கிலிருந்து இறக்கி தரையில் படுக்க வைத்திருப்பதாகவும் இதற்கு உதவி செய்யுமாறு கூறியுள்ளார். அதற்கு 2 பேரும் ரவிக்குமாரை அப்படியே விட்டுவிட்டு வீட்டுக்கு போய்விடக் கூறியுள்ளனர். அதன் பெயரில் 3 பேரும் அங்கிருந்து சென்றுள்ளனர். மேற்கண்ட தகவல்கள் விஜயலட்சுமியிடம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து கொலை செய்து தற்கொலை நாடகம் ஆடிய விஜயலட்சுமி அவரை காப்பாற்றும் நோக்கில் உறவினர்களுக்கும் காவல்துறை விசாரணை அதிகாரிக்கும் தவறான தகவல் கொடுத்து குற்றத்திற்காக சேர்த்தினார் ராஜா ஆகியோரை போலீசார் நேற்று கைது செய்தனர். பின்னர் மாலையில் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு கொலையாளிகளை கைது செய்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐக்கள் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்களை சீனியர் எஸ்பி ஆகியோர் பாராட்டினர். அதிகார போதையின் உச்சத்தில் உள்ள பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை மக்கள் கைவிட்டு அதிக நாள் ஆகிவிட்டது. இதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்ற மக்கள் நீதி மைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியின் புதுச்சேரி மாநில நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் காலாப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் மற்றும் காலாப்பட்டு தொகுதி தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மக்கள் நீதி மையத்தின் மாநில பொதுச் செயலாளர் அருணாச்சலம் உரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் தொழிற்சாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டு வருகிறதா, வேலை வாய்ப்புகளும் குறைந்து வருகிறதா, வேலையின்மைகள் இந்தியாவிலேயே புதுச்சேரி முதன்மை மாநிலமாக உள்ளதா, புதுச்சேரியில் பொறியியல் படித்த 30% மாணவர்கள் வேலை வாய்ப்புக்காக தமிழகம் மற்றும் கர்நாடகாவை நோக்கி செல்கிறார்கள். புதுச்சேரியில் 15% இளைஞர்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா, மீதமுள்ள 65% பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்புகளை உருவாக்காத இந்த அரசாங்கம் 2026ஆம் ஆண்டு தொடரக்கூடாது. இந்த அரசாங்கத்தால் ஏற்படும் அவல நிலையை வீடு வீடாக சென்று மக்களிடம் எடுத்து கூற வேண்டும். தமிழகத்தில் மாநில சுயாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு கோரிக்கைகளை வென்றெடுத்த வலு சேர்த்து வருகிறார்கள்.
தமிழக அரசு இந்தியாவிற்கே முன் உதாரணமாக ஒரு அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் புதுச்சேரியில் மாநில அந்தஸ்துக்கே போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு சட்டசபையால் 14 முறை தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. இன்று வரை இதற்கு ஒன்றிய அரசு செவிசாய்க்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரிக்கு மத்திய அரசு வழங்கப்பட்டு வந்த 80% மானியம் தற்போது குறைக்கப்பட்டால் 20% வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும், வேலை வாய்ப்புகளை பெருக வேண்டும் என்றால் புதுச்சேரிக்கு நிச்சயம் மாநில அந்தஸ்து வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி, பிரதமர், உள்துறை அமைச்சர், ஆளுநர் ஆகியோர் அனைவரும் அதிகாரத்தை வைத்துக் கொண்ட சட்டசபையை வெறும் பொம்மையாகவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மாநில அரசாங்கத்தின் உரிமைகளை நீதிமன்றம் சென்று மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வலுவான அரசாக தமிழக அரசு உள்ளது. தமிழகத்தில் இருமொழி கொள்கையில் முதன்மையாக இருக்கின்றோம். ஆனால் புதுச்சேரியில் முன்மொழி கொள்கை உதவியாளர் அரசாக உள்ளது. 2026 இதே நிலை தொடர்ந்தால் புதுச்சேரி மக்களை ஏவராலும் காப்பாற்ற முடியாத, மக்களை கைவிட்ட இந்த அரசாங்கத்தை வருகின்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி அரசை மக்கள் கைவிடப் போகிறார்கள். புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி 26 இடங்களை கைப்பற்றி அமோகமாக ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்த அவர், புதுச்சேரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு அதிகார போதையின் உச்சத்தில் உள்ளது. இவர்களை மக்கள் கைவிட்ட ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. பாஜகவுடன் அதிமுக கை கோர்த்துள்ளதால் அவருடைய அடையாளங்கள் தெரிய வந்துள்ளதா? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அவர்களை எளிதில் புறக்கணிப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி இளம்பெண்ணுக்கு ஆபாசமாக எஸ்எம்எஸ் அனுப்பிய சென்னை வாலிபரை சைபர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் இளம்பெண். இவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் அறிமுகமில்லாத மொபைல் எண்ணிலிருந்து தொடர்ந்து ஆபாச குறுஞ்செய்தி வந்ததாம். அதிர்ச்சியடைந்த அப்பெண் சைபர் பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளார். போலீசார் வழக்கு பதிந்த இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைத்தார். ஆபாச எஸ்எம்எஸ் அனுப்பிய நபரை பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டார். அந்த பெண்ணிற்கு எந்த ஆபாச எஸ்எம்எஸ் இணையதளத்தில் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். எஸ்எம்எஸ் அனுப்பிய நபர் சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த பாஸ்கரன், 32 வயதாகும் என்பது தெரிய வந்ததா. அவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அவர் வைத்திருந்த மொபைல் போனை ஆய்வு செய்ததில் இன்ஸ்டாகிராமில் போலியான அக்கவுண்ட் தொடங்கி அதன் மூலம் ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியது தெரிய வந்ததா. அவரை போலீசார் கைது செய்து நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்படை சிறையில் அடைத்தனர். தெரியாத நபர்களுக்கு, ஆண் நண்பர்களுக்கும் இளம்பெண்கள் போட்டோவை அனுப்ப வேண்டாம், பேஸ்புக்கில் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் கொடுக்க வேண்டாம், அறிமுகம் இல்லாத நபரிடமிருந்து மொபைல் போன் தொடர்ந்து வந்தால் 1930 எண்ணில் சைபர் போலீசில் புகார் செய்யலாம் என சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரி விளையனூரில் மிகவும் பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 148வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்ட மாதாவை வழிபட்டனர். புதுச்சேரி விளையனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்து உலகிலேயே லூர்து மாதாவிற்கென கட்டப்பட்ட 2வது ஆலயம் வெளியனூர் மாதா ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாதாகுலத்தை சுற்றி திருக்கொடி பவனி நடைபெற்றது. தொடர்ந்து பெருவிழா கொடியேற்றப்பட்டது. அதன் பிறகு ஆலய முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்ட மாதாவை வழிபட்டனர். திருவிழா நாட்களில் தினமும் காலை மாலை 6 மணிக்கு திருப்பலி மறைவுரை, நவநாள் மற்றும் சிறிய தேர்பவனி நிகழ்ச்சிகள் 9 நாட்கள் நடைபெற உள்ளது. மேலும் மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு புதுவை கடலூர் உரை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற உள்ளது. அன்று இரவு 7:30 மணிக்கு புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. ஆண்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் விழா குழுவினர் மற்றும் வெளியூர் பங்கு இறை மக்கள் செய்து வருகின்றனர். பாஜக மாநில நிர்வாகி பாண்டியனின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் தெரிவித்தார்.
பாஜக மாநில நிர்வாகி பாண்டியனின் பிறந்தநாள் விழா இன்று ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செங்கேணி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் கலந்து கொண்ட பாண்டியனுக்கு பொன்னாடை போற்றி இனிப்புகளை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன், பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்ட பாண்டியனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று நடைபெறப்பெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கான கண் கண்ணாடிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதிகள் உள்ள செங்கேணி அம்மன் ஆலயத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. மேலும் கண் பரிசோதனை செய்த பொதுமக்களுக்கு இன்று வாழைக்குளம் செங்கேணி அம்மன் ஆலயத்தில் கண் கண்ணாடிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், மாநில ஓபிசி துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கான அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான பாண்டியன், கதிரவன், ஜெயமூர்த்தி, ரவி முத்துக்குமார், ரமு, அரசு பிரகாஷ், செல்வம், வீரமணி, உமா மகேஸ்வரி, வீரமா, பாக்யா, சோசிலா, லட்சுமி, மகேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். ஹிந்து ராஷ்டிரிய சபா புதுவையில் மாநில பொறுப்பாளர்களை அகில இந்திய தலைவர் சபர்ணிகா விஜேந்திரபுரி சுவாமி நியமனம் செய்து அறிவித்தார். ஹிந்து ராஷ்டிரிய சபா அகில இந்திய தலைவர் சபர்ணிகா விஜேந்திரபுரி சுவாமி அவர்கள் புதுவை மாநிலத்திற்கு வருகை புரிந்தார். அவர் புதுவை மாநில பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அறிவித்தார். மாநில தலைவராக சிவராம் ஆழ்வா, மாநில பொதுச் செயலாளர் கணேசன், மாநில செயல் தலைவர்களாக ரூபேஷ்குமார், சுந்தரராஜன் ஆகியோரும், மாநில துணைத் தலைவர்களாக சுதாகர், ரமேஷ், மணிகண்டன் ஆகியோரும், மகளிர் பிரிவு மாநில தலைவி வித்யா ராம்குமார், மாநில இளைஞர் அணி தலைவர்களாக அரவிந்தன், ஜெயராஜ், மாநில சட்ட பிரிவு தலைவர்களாக ரங்கநாதன், பிஇபிஆர் ஐயப்பன், பிஇபிஆர் ஆகியோரும், மாநில சுகாதார பிரிவு தலைவர்களாக டாக்டர் ராமன், மாநில அமைப்பு செயலாளர்களாக ரகு என்கிற தனஞ்சயன், முத்துக்குமரன், ஸ்ரீனிவாச, காங்கோயன், பாலாஜி ஆகிய புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், இந்த சேவை இயக்கம் கல்வி, மருத்துவம், விவசாயம், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஒரே நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் காஷ்மீர் மாநிலத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோடைக்காலத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட இலவச நீர்மூழ்கு பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் தொடங்கி வைத்த குளிர்ச்சி தரும் பழங்களை வழங்கினார். புதுச்சேரியில் கோடை வெயில் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. அதை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை சந்திப்பில் இலவச நீர்மூழ்கு பந்தல் அமைத்த பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மூழ்கு பந்தல் அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா கடந்த 15ஆம் தேதி நடைபெற்றது. அன்று முதல் இன்று வரை பொதுமக்களுக்கு மூக்கு பழங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் பொதுமக்களுக்கு நீர்மூர் மற்றும் குளிர்ச்சி தரும் பழங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பாக இருளர் இன மக்களுக்கு ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டது. வானூர் வட்டம் சின்ன கோட்டுக்குப்பம் பேம்காட்சி மேலமேடு கிராமத்தில் வக்கும் இருளர் இன மக்கள் வாழும் பகுதிகள் அங்கு பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு ஓவிய பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி
புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பாக துவங்கப்பட்டது. அங்கு வாழும் மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு கலை ஆர்வத்தை வளர்க்கும் வகைகள் புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூட நிறுவனர் திலக் முன் முயற்சியால் இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. இதில் காமராஜர் ஓவிய கலைக்கூட ஆலோசகர் A.T. மேகராஜ், பத்மநாபன் மற்றும் அரவிந்தன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி குழந்தைகளை வாழ்த்தி அவர்களுக்கு வண்ணம் தீட்டும் அனைத்து பொருட்களையும் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தினர். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 5 மணி முதல் 6 மணி வரை இந்த ஓவிய பயிற்சி வகுப்பு இப்பகுதியில் நடைபெறும் என்று நிறுவனர் திலக் அறிவித்தார். கலைஞரின் காப்பீடு திட்டம் போல புதுச்சேரியில் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. பிரதமர் மோடி கொண்டு வந்த ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தால் புதுச்சேரியில் யாரும் பயன்பெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் ரத்த தான முகாம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக மருத்துவ அணி சார்பில் மாநில மருத்துவர் அணி அமைப்பாளர் ஆனந்த ஆரோக்கியராஜ் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காந்தி வீதி கண்ணையா பிசினஸ் சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது. தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் முன்னிலையில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல் அறுவை சிகிச்சை, மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம், நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் தொடர்பான பரிசோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் மற்றும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமை தொடங்கி வைத்து பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதில்லை. கலைஞரின் காப்பீடு திட்டம் போல புதுச்சேரியில் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. பிரதமர் மோடி கொண்டு வந்த ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தால் புதுச்சேரியில் யாரும் பயன்பெறவில்லை. காப்பீடு திட்டத்தில் பயனாளிகளுக்கு கிடைக்கப்பெறும் தொகையை அதிகப்படுத்திய போதும் அதனால் எந்த ஆதாயமும் பயனும் மக்களுக்கு இல்லை. புதுச்சேரியில் மக்கள் விரும்பும் வகைகள் திமுக தலைமையிலான ஆட்சி உதிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரியில் பயணச்சீட்டு இல்லாமல் பேருந்தில் பயணிக்கும் பயணிகளிடம் அபராதம் வசூலிக்கப்படும் என PRTC நிர்வாகம் எச்சரித்துள்ளது. PRTC மேலாண் இயக்குநர் சிவகுமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், மாநில மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலனுக்காக PRTC சார்பில் நகர, புறநகர மற்றும் தொலைதூர வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் பல புதிய வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் PRTC பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் பல கவனக்குறைவாகவோ அல்லது மறதியின்மை காரணமாகவோ டிக்கெட் எடுக்காமல் பல நேரங்களில் கண்டக்டரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு டிக்கெட் பெறாமல் பயணிப்பது தெரிய வருகிறது. அதனால் PRTC பேருந்துகளில் டிக்கெட் பரிசோதனைகள் மூலம் பரிசோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே பயணிகள் தங்கள் பயணத்திற்கான உரிய டிக்கெட் பயணம் முடியும் வரை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். பரிசோதனையின் போது டிக்கெட் இல்லாத பயணிகளிடம் போக்குவரத்து விதிகளின்படி டவுன் பேருந்துகளில் ₹25, புறநகர பேருந்துகளில் ₹50, தொலைதூர பேருந்துகளில் ₹250 அபராத தொகையாக வசூலிக்கப்படும். அபராதம் செலுத்தாதோர் மீது போக்குவரத்து விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே பயணிகள் உரிய பயணச்சீட்டுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி எமிஷன் வீதியில் உள்ள புனித ஜென் மராக்கனி பேராலயத்தில் மறைந்த போப் பிரான்சிஸ்க்கு நடத்தப்பட்ட இரங்கல் திருப்பலிகள் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. உலகெங்கும் வாழும் மக்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்ற கத்தோலிக்க திருசபையின் தலைவர் புனித திருத்தந்தை போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி திங்கட்கிழமை உடல்நலக் குறைவால் காலமானார். அவரின் இறுதிச் சடங்கு இன்று வாடிகன் நகரில் நடைபெற்றது. இதையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரங்கல் திருப்பலி புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென் மராக்கனி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமைகள் நடைபெற்றது. திருப்பலியை தொடர்ந்து மறைந்த போப் பிரான்சிஸ் திருவுருவ படத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களை சேர்ந்த பங்கு தந்தைகள், குருக்கள், துறவியர்கள், இறைமக்கள் கலந்து கொண்ட மறைந்த போப் பிரான்சிஸ் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி கழிவுநீர் சுத்திகரிப்பு உந்து நிலையம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மக்கள் ஆரோக்கியத்தில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினர்.
புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டத்தின் கீழ் செயல்படும் கழிவுநீர் உட்கோட்கும் இந்த நிலையம் சுத்தமாக இல்லாததாலும் செயல்பாட்டில் பல்வேறு குறைகள் காணப்பட்ட நிலையிலும் இருப்பதை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு பொதுமக்கள் மத்தியில் வந்த புகாரின் பெயரில் நேரில் சென்ற நிலையத்தை முழு ஆய்வு செய்தார். நிலையம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் சுத்திகரிப்பு முறையால் பெரும் சந்தேகம் இருப்பதாகவும் அதிகாரிகளிடம் கண்டனம் தெரிவித்தார். சுற்றுப்புற சூழல் நாற்றம் வீசும் அளவிற்கு மோசமான சூழ்நிலை காணப்பட்டது. சாலையில் நடக்க முடியாத அளவுக்கு நாற்றம் வீசுகிறது. மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் என கூறிய அவர் அதற்கு பொறுப்பான அதிகாரிகளை அழைத்து கண்டித்தார். இந்நிலையில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய அவசியத்தை சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். புதுவை முழுவதும் அதிகமாக அடைப்புகள் ஏற்படுவதால் அதிகாரிகள் கூடுதலாக மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரை செய்தார். இளைஞரணி பொறியாளர் சோமியா, திமுக தொகுதி துணை செயலாளர் காஜி, கிளை செயலாளர் ராகேஷ், காங்கிரஸ் நிர்வாகி சங்கீத் ஆகியோர் உடனிருந்தனர். கால்நடை மருத்துவ தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற மருத்துவ மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணிகள் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உலக கால்நடை மருத்துவ தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாத கடைசி சனிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த கால்நடை மருத்துவர்களின் அயராத முயற்சிகளை கௌரவிக்கும் அவர்களின் பணியின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். இதனையொட்டி புதுச்சேரி அரசின் கால்நடை மருத்துவத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் கடற்கரை சாலையில் இன்று காலை நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியார் பங்கேற்றனர். அப்போது அவர்கள் கையில் கால்நடைகளை பாதுகாக்கும் விழிப்புணர்வுகளை பாதகைகளை ஏந்தி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடற்கரை காந்தி சிலை அருகே துவங்கிய இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலை அடைந்தது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.